நேர்மையான செயல்களுக்கு உண்மையான விசுவாசி. துரோகம் பண்ணிட்டா நான் தான் உனக்கு எதிரி அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான தன்னுடைய வீரத்தையும் விவேகத்தையும் பொக்கிஷமாக வைத்துக்கொண்டு செயல்படுகின்ற சிம்மராசினியர்களுக்கு உங்களுக்கு இந்த 2025 ஏற்படுகின்ற மாற்றங்கள், இந்த 2025 மிகப்பெரிய முன்னேற்றமான சூழ்நிலைகள் நிகழுமான்னு ஒரு கேள்வி கேட்டீங்க. நிகழ்வுன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் அப்படின்னு நீங்கள் வைக்கீங்களா? கட்டாயமாக நிகழப்போகுது. சனி பகவானுடைய பாதிப்புலேருந்து, அவருடைய பார்வையிலேருந்து நீங்கள் விலக போகிறீங்க. சனி பகவான் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்துக்கு தான் என்ன சொல்கிறாங்கன்னா உண்மையான செயல்பாடுகளை உணர்த்துவார். அவர் பாதிப்பை கொடுப்பார்னு சொல்லலாம். மேபி அதை எப்படி சொல்லலாம்னா உண்மையான செயல்பாடு, கூட இருக்கவங்களுடைய உண்மையான சுயரூபத்தை வெளிக்காட்டி கொண்டு வருவார். ஸோ அந்த அளவுக்கு சனி பகவான் உங்களுக்கு சில செயல்பாடுகளை செஞ்சார். ஸோ இந்த 2025 சனி பகவானின் பார்வையிலிருந்து விலக போகிறீங்க. 8ஆம் இடத்துக்கு சனி பகவான் போக போகிறாரு. அப்போ எனக்கு பாதிப்பு கிடையாதா? எந்த அளவுக்கு எனக்கு பிரச்சனை வரும்னு சொல்லியிருக்காங்க தெரியுமா? நான்லாம் எத்தனை வீடியோ பார்த்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லலாம். அது பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு பயம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சொல்கிற வீடியோ. நம்ம அப்படி கிடையாது, பாதுகாப்பாக இருக்கணும்னு சொல்கிறக்காண்டி தான் நம்ம எப்போவுமே நம்ம வீடியோ பதிவு போடுவோம். ஸோ இந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நான் கட்டாயமாக என்னென்ன விஷயங்கள் சொல்ல போகிறேன், என்னென்ன மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்பட போகுதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிடுவீங்க. அதே போல் குரு பகவான் உங்களுக்கு ஒரு அற்புதமான செயல்பாடுகளை தரப்போகிறாரு. லாபஸ்தானத்தில் அமர போகிறாரு. இந்த 2025 உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் அமர போகிறாரு. ராகுகேது பகவான் பார்த்தீங்கன்னா 8லேருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி உங்களுடைய ராசிக்கு 7க்கு வர போகிறாரு. கேது பகவான் உங்களோட ராசியில் 2லேருந்து ராசிக்கு வர போகிறாரு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த 3 கிரகங்களுமே பார்த்தீங்கன்னா சனி பகவான் மார்ச் எண்டு, மே மாதம் குரு பகவானும், மே மாதம் பாதியிலே ராகு பகவான், 2 பேருமே ராகுகேது பகவான் 3 கிரகங்களுமே ஒன்றோல பயிற்சி ஆகிக்கிறாங்க. இது ஒரு அற்புதமான காலகட்டம். உங்களுடைய வாழ்க்கையில் கிட்டத்தட்ட ஒரு மார்ச் எண்டுக்கு அப்புறமே நீங்கள் எதிர்பார்த்த அத்தனை விஷயங்களும் அப்படியே உங்களுக்கு அப்சர்வ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்க போகுது. கடந்த ஒரு 1.5-2 வருடங்களுக்குள்ள நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் பாதிப்பு அடைஞ்சிங்கிறத ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறேன். ஸோ அதெல்லாம் நடந்தது அப்படின்னு நீங்கள் நம்பினீங்கன்னா, உங்களுக்கு இருந்துச்சுன்னு நீங்கள் உணர்ந்தீங்கன்னா கட்டாயமாக என்ன பண்ணலாம், அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நான் சொல்ல போகிற 2025 உங்களுக்கு என்னென்ன மாற்றம் வருங்கிறதையும் நீங்கள் ரியலாகவே உணர்ந்துக்கிருவீங்க. அப்படிங்கிறக்காண்டி நான் உங்களுக்கு பலன்கள் சொல்கிறேன். கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் ஜாதகம் பார்க்க நம்மகிட்ட ஆன்லைன் மூலமாக கன்சல்டிங் வாங்குகிற அத்தனை பேருக்குமே இப்படி தான் ஃபாலோ பண்ணுறேன். அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டீட்டெயில்ஸ்லாம் வாங்கிட்டு அவங்களுடைய ஜாதக ரீதியாக கடந்த காலங்களில் என்னென்ன நடந்திருக்கும்னு சொல்லி நான் தான் சொல்லுவேன். ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு எதிர்காலத்தில் எப்படி இருக்குங்கிறதையும் சொல்லும்பொழுது அவங்க ஆமான்னு ஏற்றுக்குருவாங்க. ஏன்னா எப்பயுமே நம்மளுடைய மனிதனுடைய இயல்பான குணம் என்னென்னா, நமக்கு நடந்த நல்ல விஷயங்களை மறக்கவே மாட்டோம். நமக்கு உதவி செஞ்சவங்களை, நமக்கு நடந்த நல்ல விஷயங்களை மறக்கிறதே கிடையாது. அதேபோல் நமக்கு துரோகம் பண்ண, நமக்கு கெட்டது பண்ண, நம்மளை கஷ்டப்படுத்தின அல்லது நம்ம கஷ்டப்பட்ட விஷயங்களையும் மறக்க மாட்டோம். இது ரெண்டையுமே நம்ம எப்பயுமே ஒரு ஸ்டோரேஜில் வச்சுருப்போம். அதுவும் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நம்ம பட்ட கஷ்டத்தை மட்டும் மறக்க மாட்டோம். ஆமாய்யா 2 வருஷமாக நான் பட்ட பாடல இந்த பிரச்சனை பெரிய பிரச்சனைப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஸோ அதே மாதிரி விஷயங்களில் ஒரு சில பாதிப்பு எல்லாத்தையும் சொன்னால் இந்த 2025 பலன் போக முடியாது. ஒரு சில பாதிப்புகளை மட்டும் சொல்கிறேன். நீங்கள் நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த கிட்டத்தட்ட ஒரு 1.5-2 வருஷமாக கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியலன்னு சொல்லி வருத்தப்பட்டிருப்பீங்க. சிம்மராசிக்காரனா சொன்னதை சொன்ன மாதிரி செய்வாண்டா அப்படின்னு ஒரு சட்டையை காலை தூக்கி விட்டு இருந்த உங்களுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றுறதுக்கான நேரமே இல்லைங்க. நானும் அதுக்கான முயற்சிகள் எடுத்தும் பலவிதமான தடைகள் வந்திருக்கு. சில நேரங்களில் காப்பாற்ற முடியலையே உங்களாலன்னு சொல்லி என்னையெல்லாம் கேட்டுட்டாங்க. என்னை பார்த்து ஓரமாக உட்காந்து ஒளிஞ்சிக்கிட்டு இருந்த ஆள் கூட என்னை நின்று ஏற்று பார்த்து கேட்குற அளவுக்கு எனக்கு ஒரு மனசுக்குள்ள வருத்தத்தை கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கும். என் குடும்பத்தில் பொருளாதார தடை இல்லவே இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். பொருளாதார தடை வந்துருச்சு. இப்போ பொருளாதாரம் வரவேட்டனா செலவு பத்தினாங்க மாதிரிலாம் எனக்கு வாழ்க்கை கடந்த காலங்களில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும். ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா என்னுடைய அம்மாவுக்கு நான் ரொம்ப பிடிச்ச பிள்ளை. எங்கள் அம்மா தான் என்னை ரொம்ப புரிஞ்சுக்கிடுவாங்க. ஆனால் எங்கள் அம்மாவே என்னை புரிஞ்சுக்கிறல்ல.
என் தாயின் பாசத்தை நான் புரிஞ்சுக்கல, அல்லது என்னுடைய தாய் என்னை புரிஞ்சுக்கலன்னு சொல்லி கூட வருத்தப்பட்டிருக்கலாம். அல்லது அம்மாக்காண்டி ஆஸ்பத்திரி செலவு நான் நிறையா செலவழிச்சிட்டேன், போகாத இடம் கிடையாது, பார்க்காத ஆஸ்பத்திரி கிடையாது, ஸோ இதில் எனக்கு நிறைய பாதிப்பு இருந்துச்சுங்க அப்படின்னு சொல்லவும் வாய்ப்பு இருக்குது. அதே போல் வண்டி வாகனங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மிகப்பெரிய ஒரு தாக்கம் இருந்துச்சுங்க. வண்டி வாகனங்கள் வாங்கினதுனால பிரச்சனைகளை சந்திச்சேன் கூட நீங்கள் கடந்த காலங்களில் நடந்திருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா வேலையே கிடைக்கல, இருந்த வேலையும் போயிடுச்சு அப்படின்னு கூட நீங்கள் சொல்ல வாய்ப்பு இருக்கும். செஞ்ச வேலையை விட்டுட்டேன், செஞ்ச தொழிலை விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு பாதிப்பை கொடுத்துருச்சு. இல்லை புதுசாக ஒரு தொழில் பண்ணி அதில் நான் பொருளாதாரத்தில் லாக் ஆகிட்டேன் அப்படின்னு கூட நம்மளுடைய சிம்மராசினர்களுக்கு கடந்த காலங்களில் நடந்திருக்கலாம். இது எல்லாமே போன காலங்கள், அதாவது 2024 வரையும் கிரகங்களால் ஏற்பட்ட உங்களுக்கு பாதிப்பு. இந்த 2025 ராஜ கிரகங்கள் என்று கருதப்படுகின்ற கிரகங்கள் பெயர்ச்சிகள் மூலமாக உங்களுக்கு என்ன நன்மைகள் கிடைக்க போகுதுங்கிறத சொல்கிறேன். ஸோ கடந்த காலங்களில் நம்ம சொன்ன விஷயங்களில் உங்களுக்கு எந்த அளவுக்கு நடந்துச்சுங்கிறத கீழே கமெண்ட்ஸில் கொடுங்க. ஸோ நீங்கள் கமெண்ட்ஸில் கொடுக்க தான் நிறைய கருத்துக்கள் வரும். ஸோ மனசு உள்ளதை ஓப்பனாக சொல்லுங்கள், அது என்னென்னு சொல்லுங்கள், தப்பு கிடையாது. எதுக்குன்னா இந்த கிரக ரீதியான பயிற்சிகள் பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக ஒரு 20-30% ஒரு மாற்றத்தையும் ஒரு தாக்கத்தையும் கொடுத்துருக்கோம். உங்கள் சுய ஜாதகம் வலிமையாக இருந்தால் இந்த தாக்கம் உங்களுக்கு உணர்வுபூர்வமாக அதிகமாக புரிஞ்சுக்கிற முடியாது. கிரகங்களுடைய தசாபுத்தி அமைப்பு கொஞ்சம் சாதகம்லாம் வந்தால் ஆமாங்க அதுதாங்க நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நீ கட்டாயமாக கமெண்ட்ஸில் கொடுப்பீங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இந்த 2025 நோக்கி பயணிக்கும் உங்களுக்கு ஒரு நேர்மையான ஒரு அற்புதமான சூழ்நிலைகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். சொன்ன சொல்ல காப்பாற்றுற சிம்மராசி நேர்கள்னு சொல்லி இந்த வட்டம் நீங்கள் காலரை தூக்கி விட்டு அலையலாம். கட்டாயமாக உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் உண்டு. உங்கள் குடும்பத்தில் உள்ள சின்ன சின்ன சிக்கல்கள், புரிதல் இல்லாத தன்மையெல்லாம் கட்டாயமாக விலகி அதன் மூலம் உங்கள் குடும்பத்தில் உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்கள் மீது அன்பு செலுத்துவது, இல்லை உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் முழுமையாக இருக்கீங்கிறத அவங்க உணரக்கூடிய வாய்ப்பெல்லாம் கிரகங்கள் கொடுக்கின்றன. அதே போல் புதிய தொழில் தொடங்குவதற்கான முயற்சிகள் எடுத்து அதில் பல விதமான சிக்கல்கள், ஒரு கஷ்டமான சூழ்நிலையை சந்தித்து வந்த உங்களுக்கு கட்டாயமாக இந்த வட்டம் அந்த தொழிலில் உள்ள தடைகள் விலக போது புதிய தொழில் தொடங்குவீங்க. புதிய தொழில்கள் மூலமாக அடுத்த கட்ட பொருளாதார ரீதியான சூழ்நிலையில் மகிழ்ச்சியை சந்திப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். வண்டி வாங்கணும் ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கோம், ஆசைகளாகவே இருக்குது. வண்டி வாகனம் வாங்க முடியலன்னு சொல்லி கவலைப்பட்டீங்கன்னா இந்த வட்டம் கட்டாயமாக வண்டி வாகனங்கள் வாங்க உங்களுக்கு அற்புதமான காலகட்டங்க. உறுதியாக புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க. புதிய வண்டி தான் வாங்குவீங்க, பழைய வண்டி வாங்காதீங்க. சரியா? ஏதாவது ஒரு பழைய வண்டியை செகண்ட்ஸை வாங்கி ஓட்டிடுவோம் மட்டும் நம்மளுடைய சிம்மராசிக்காரர்கள் இந்த வட்டம் நினைக்க வேண்டாம். உங்களுக்கேற்ற உங்களுக்கு பிடிச்ச புதிய வண்டி வாங்கி நீங்கள் ஓட்டுறதுக்கான அமைப்புகளை கிரகங்கள் கொடுக்கின்றன. குழந்தை பாக்கியத்துக்குரிய தன்மையை மே மாதத்துக்கு மேலே எதிர்பார்க்கலாம். குழந்தை பாக்கியம் கட்டாயமாக கிடைக்கும். குழந்தை பாக்கியம் ஒரு சிறப்பான தன்மை இருக்கும். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா மார்ச் டு மே வரையும் குழந்தைகள் விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. மேக்கு அப்புறம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இல்லை உங்கள் குழந்தை இருக்காங்க அப்படின்னாலுமே குழந்தைகளால் மகிழ்ச்சி கிடைக்கும். மே மாதத்துக்கு மேலே கட்டாயமாக கிடைக்கும். மே மாதம் வரை என்னென்னா உங்கள் குழந்தைகள் மேலே ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்தணும். யார் கூட பேசுகிறாங்க, யார் கூட பழகுறாங்கங்கிறத நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். கவனமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பாதிப்பு கிடையாது. வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சி இந்த வருஷத்தில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. திருமண விஷயங்களில் முயற்சிகள் எடுத்து முயற்சிகளாகவே இருக்குது அப்படின்னு வருத்தப்படுற சிம்மராசினியர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கேற்ற ஒரு வரனை நீங்கள் அமைத்து அதன் மூலமாக குடும்ப வாழ்க்கையை நீங்கள் நகர்த்துவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம். கிட்டத்தட்ட ஒரு 80% இந்த வட்டம் உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகமாக இருக்குது. இந்த அளவுக்கு ஒரு 30% வச்சு வாழ்க்கையை நகர்த்தின உங்களுக்கு ஒரு 80% மகிழ்ச்சி கிடைக்கினா அதுவே போதும்ல. நம்ம ஒரு சிறப்பான வருடம் தான் நம்ம நம்ப போகிறோம். அப்போ 2025 உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையும் ஒரு தைரியத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சிம்ம ராசி பெண்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய முக்கியமான விஷயம், இந்த கோச்சார கிரகங்கள் வந்து ஒரே ஒரு விஷயத்தை உங்களுக்கு உணர்த்துது. என்ன விஷயம்னா, புதிய நபர்கள், அதாவது அறிமுகமாகாத நபர்கள் யாராச்சும் உங்கள்கிட்ட வந்து பேசுகிறாங்கன்னா கட்டாயமாக அவாய்ட் பண்ணிடணும். ஏற்கனவே தெரியாதுப்பா, அது யாருன்னே தெரியாது. இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாலாம் எப்படி ஒரு உறவு வரும், ஒரு நட்பு எப்படி வரும், ஒன்று நம்ம எங்கேயாவது ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுவோம்,
இல்லைன்னா நம்ம வீட்டு பக்கத்தில் உள்ளவங்களா இருப்பாங்க, அல்லது ஒரு திருமணம் முடிச்ச அந்த உறவுகள் மூலமாக நம்மளுக்கு ஒரு புதிய உறவு வரும், காலேஜ் படிக்கும்போது உறவு வரும். ஆனால் இப்போ அப்படிலாம் கிடையாது. உறவு எப்படி வருதுன்னே தெரியாது. ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, ட்விட்டரு, டட்டரு, மட்டருன்னு சொல்லி நம்ம சமூக வலைதளங்களில் உறவுகளுக்கு அளவில்லைங்கிற மாதிரி புதிய புதிய ஃப்ரெண்ட்ஸ் ரிக்வெஸ்ட் கொடுத்து வந்துக்கிருக்காங்க. ஸோ அப்படி தேவையில்லாமல் உங்களுக்கு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் யார் கொடுத்தாலும் அவாய்ட் பண்ணிடுங்க. அது பெண்ணாக இருந்தாலும் அவாய்ட் பண்ணுங்கள், ஆணாக இருந்தாலும் உறுதியாக சிம்மராசி பெண்கள் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஒரு முன்னெச்சரிக்கைன்னு சொல்லுவேன். ஸோ இப்போ அதுக்கெலாம் ஒரு ஆப்லாம் கொண்டு வந்துட்டாங்க. பார்த்தோம்னா விளம்பரம் வருது, உங்களுக்கு கவலையா, நீங்கள் வருத்தப்படுறீங்களா, கவலைப்படாதீங்க, உங்களுக்கு மனசு விட்டு பேசுறதுக்கு எங்கள் ஆப்பில் வந்து பேசுங்க அப்படிங்க. அப்படி இப்படி போய் பேசி மாட்டிக்கிறாதீங்க. சரியா? நம்ம எந்த ஆப்பையும் குறை சொல்ல வரல. நமக்கு தேவையான பாதுகாப்பை என்ன பண்ணணும், நம்ம உருவாக்கிக்கணும். நமக்கு பிடிச்சமான விஷயங்களை, நமக்கு நம்ம மனசு விட்டு பேச வேண்டிய விஷயங்களை கூட இருக்கவங்கள்ட்ட பேசுங்க. உங்களுடைய பெத்த தாய் தகப்பன்கிட்ட பேசுங்க, உங்களை உண்மையாக நம்பியிருக்க உங்களுடைய அண்ணன் தம்பிக்கிட்ட பேசுங்க, அப்புறம் உங்களுடைய சகோதரிகிட்ட பேசுங்க. ஸோ இந்த காலகட்டங்கள் நீங்கள் அப்படித்தான் பேசி ஆகணும். அதை விட்டுட்டு மனசு விட்டு பேசுகிறேன்னு சொல்லி கண்ணுக்கு தெரியாத ஒரு நபர்கிட்ட பேசிட்டீங்கன்னா கட்டாயமாக சில சிக்கல்களையும் சில மன வருத்தங்களையும் சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு அப்படின்னு தான் சொல்கிறேன். ஸோ வாய்ப்பை வேணுமா வேண்டாமா நீங்கள் தான் முடிவெடுக்க போகிறீங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியில் உள்ள ஆண்கள், இது வந்து பெண்களுக்கும் ஆண்களுக்கும் பொருந்த விஷயம்தான். இருந்தாலும் ஆண்களுக்கு மிக முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எக்காரணத்தை கொண்டும் உங்களை விட வயது குறைந்த உங்கள் கூட பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி, அல்லது உங்கள்கிட்ட வேலை பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி, மரியாதை இல்லாமல் நடத்தாதீங்க. நடத்துனீங்கன்னா சனி பகவான் என்ன பண்ணுவார்னா அதற்கான தக்க தண்டனையை கொடுத்துருவார். ஸோ இதெல்லாம் கரெக்டாக மரியாதை, அன்பு, இந்த ரெண்டையும் உங்கள் கூட இருக்கவங்களுக்கு நீங்கள் காட்டினீங்கன்னா சிம்மராசினியர்களுக்கு 8ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கும் சனி பகவானும் பாதிப்பை கொடுக்க மாட்டார், 7ஆம் இடத்துல வரப்போகிற ராகு பகவானும் பாதிப்பை கொடுக்க மாட்டார். அதிகமான ஒரு சிறப்பான தன்மைகளை உறுதியாக இந்த 3 கிரகங்களுமே உங்களுக்கு அள்ளி வழங்க போகுது. இந்த 8ஆம் இடத்துல அமர்ந்திருக்கும் சனி பகவானுடைய பாதிப்பு தன்மையிலிருந்து நீங்கள் விலகுவதற்கான ஒரு வாய்ப்பு வழிபாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அருகில் இருக்கும் அல்லது உங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் ஊரில் இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு கோவில் இருக்கும்ல, என்ன கோவில்னா சிவன் கோவில் எடுத்துக்கோங்க. சிவன் கோவிலில் உள்ள காலபைரவர் போய் மனசார வழிபாடு செய்யும். ஞாயிற்றுக்கிழமை சிவன் கோயிலில் உள்ள காலபைரவை சிம்மராசிக்காரர்கள் வழிபாடு செய்வது மூலமாக மனசில் நினைக்கிற விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும். ஜென்மத்தில், அதாவது உங்கள் ஜென்ம ராசியில் வரப்போகின்ற கேது பகவானால் ஏற்படுகின்ற பாதிப்பிலிருந்தும் நீங்கள் மீண்டு கொள்வீங்க. சனி பகவானுடைய பாதிப்பிலிருந்தும் சில பாதிப்புன்னு வரும்ல, ஒரு கிரகம்னா 80% நன்மையை கொடுத்தா 20% பாதிப்பு கொடுக்கும்ல. ஸோ அந்த பாதிப்பு தன்மையிலிருந்து உங்களை மீளுவதற்கான ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக வழிபாடு இருக்கும் என கூறிக்கொள்கிறேன்.